கொழுப்பு நிறைந்த ஆடு, கோழி உள்ளிட்ட சிவப்பு இறைச்சிகளுக்கு பதிலாக புரோட்டீன் அதிகம் நிறைந்த முயலின் வெள்ளை இறைச்சி மீது அசைவ பிரியர்களின் கவனம் திரும்ப தொடங்கியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அசைவ பிரியர்கள் பெரும்பாலானவர்களின் பக்கெட் லிஸ்டில் இடம்பெறும் உணவுகளில் ஒன்றாக கட்டாயம் முயல் கறி இருக்கும். மிகவும் அரிதாக கிடைக்கும் இந்த முயல் கறியை ஆடு, கோழி இறைச்சி போன்று எளிதாக கிடைக்க வழி செய்யும் வகையில் முயல் பண்ணைகள் செயல்பாட்டுக்கு வர தொடங்கியுள்ளன. அந்த வகையில் தொண்டாமுத்தூர் அருகே மத்திப்பாளையத்தில் ஏற்கனவே சிறிய அளவில் நடத்தி வந்த முயல் பண்ணையை விரிவுபடுத்தியுள்ளார் உதயசெல்வி என்ற தொழில் முனைவோர். லீன் மீட் இது வந்து ஒயிட் மீட். ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப கம்மி. இதுல மற்ற மீட்டை கம்பேர் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி. இதுல வந்து ஈவன் அத்லெட்ஸ் அவங்கெல்லாம் கூட நல்லா சாப்பிடலாம். ஈவன் பிரெக்னென்ட் லேடிஸ் அவங்கெல்லாம் கூட சாப்பிடலாம். இது செல்லப்பிராணியாக முயல்களை பார்ப்பதால் முன்பு அந்த அளவிற்கு வியாபாரம் இருந்தது இல்லை என்றும் தற்போதுதான் மெல்ல மெல்ல முயல்கறி வாங்குவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் கூறுகிறார் பண்ணை உரிமையாளர். இதுல ஆக்சுவலி இந்த முயல் கட் பண்ணும்போது அதுல இருக்கிற பிளட் எடுத்துட்டு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதை தாண்டி முயல் புழுக்க வந்து நம்மளுக்கு இதுக்கு யூஸ் ஆகுது, ஃபெர்டிலைசரா யூஸ் ஆகுது. முயலோட யூரின் வந்து இன்செக்டிசைடு. கொழுப்பு நிறைந்த சிவப்பு கறி போன்று இல்லாமல் புரோட்டீன், கால்சியம், தாது உப்புகள் உள்ளிட்டவை நிறைந்தது இந்த வளர்ப்பு முயல் மாமிசம் என்றும் இரத்த அழுத்தத்துக்கு காரணமான சோடியத்தின் அளவு குறைவாக உள்ளதாகவும் முயல் வளர்ப்பு பயிற்சியாளர் கூறுகிறார். காட்டு முயலில் வரும் துர்நாற்றம் இந்த வெள்ளை கறியில் மிக குறைவாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒயிட் மீட்னு சொல்றதுக்கான காரணம் இதுல வந்து கொழுப்போட அளவு மிக குறைவா இருக்கும், நிறமும் கொஞ்சம் வெளிரி போய் தான் இருக்கும். இது மருத்துவ உலகத்துல இப்ப சொல்றது என்னன்னா, ரெட் மீட் சிவப்பு மாமிசத்தை நீங்க குறைச்சிருங்க, வெள்ளை மாமிசத்தை அதிகமா பயன்படுத்துங்க அப்படிங்கறத அவங்களோட பரிந்துரை. முயல் கறியில் உள்ள அமிலோ அமிலம், கொழுப்பு அமிலம் உள்ளிட்டவை உடல் ஆரோக்கியத்துக்கானது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கிலோ 750 ரூபாய்க்கு விற்கப்படும் இந்த முயல் கறியை புதுவித சுவைக்காகவும் 8% அளவுக்கு மட்டுமே எலும்புகள் கொண்டதாக இருப்பதால் குழந்தைகளுக்காகவும் பெற்றோர் அதிக அளவில் வாங்குவதாக கூறுகிறார்கள் பண்ணை உரிமையாளர்கள்.